ஒரு நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா நம்மள நிறைய பேர் யோசிக்காம சொல்ற பதில் போர். ஆனா அந்த போரை விடவும் ஒரு கொடுமையான எதிரி ஒரு நாட்டுக்கு இருக்க முடியும்னா அது பசி மட்டும்தான். ஏன்னா போர் நடக்கிற இடத்துல இருந்து உங்களால தப்பிச்சு ஓட முடியும், ஆனா பசியில இருந்து தப்பிச்சு எங்கேயுமே ஓட முடியாது. இப்ப ஆப்பிரிக்காவில இருக்கிற தெற்கு சூடான்ல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமை தான் உருவாகி இருக்கு. 70 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலயும் சின்ன சின்ன குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கிற தாய்மார்கள் இவங்க தான் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு நாடு எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு வாங்க முழுசா பார்க்கலாம். சவுத் சூடான் 2011ஆம் ஆண்டு உலக வரைபடத்துல ஒரு தனி நாடா உருவாச்சு. அதுக்கு முன்னாடி அது சூடானோட ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. பல வருடங்களா நடந்த கொடூரமான போருக்கு பிறகு மக்கள் வாக்களிச்சு தனி நாடா பிரிச்சாங்க. அப்போ இனி இந்த நாட்டுல அமைதி வரும், வளர்ச்சி வரும்னு உலகமே நினைச்சது. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. 2013ல அதாவது நாடு உருவான 2 வருஷத்துல அதிபர் சால்வா கீருக்கும் துணை அதிபர் ரீக் மச்சாருக்கும் இடையில அரசியல் மோதல்களுமே ஆரம்பிச்சது. அது கொஞ்ச நாள்ல ஒரு பயங்கரமான உள்நாட்டு போராவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த அரசியல் சண்டை மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே சிதறி போச்சு. லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை விட்டுட்டு அகதிகளா மாறினாங்க. உள்நாட்டு சண்டையால விவசாயம் முழுசா நின்னு போச்சு. சந்தைகள் மூடப்பட்டுச்சு, உணவு கிடங்குகள் சூறையாடப்பட்டுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா உணவு கிடைக்கிற எல்லா வழிகளுமே அடைக்கப்பட்டுச்சு. சரி, போர் மட்டும்தான் இந்த நிலைக்கு காரணமா? அதுதான் இல்ல. தெற்கு சூடானுக்கு இன்னொரு பெரிய எதிரி இருக்கு, அதுதான் காலநிலை மாற்றம். இயற்கை இந்த நாட்டை பந்தாடுதுதான் சொல்லணும். ஒரு பக்கம் வரலாறு காணாத தொடர்ச்சியான வெள்ளம், இன்னொரு பக்கம் நிலத்தையே சுட்டரிக்கும் கடுமையான வறட்சி. இதனால விளைஞ்ச பயிர்கள் எல்லாம் அழுகி போச்சு, கால்நடை எல்லாம் தண்ணி இல்லாம செத்து போச்சு, விவசாயமே செய்ய முடியாம மக்கள் கையில இருந்த கொஞ்ச நஞ்ச வருமானமும் இல்லாம போச்சு. இதுக்கு மேல ஒரு இடியாப்ப சிக்கலா 2023ல பக்கத்து நாடான சூடான்லயும் ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சது. அங்க இருந்து பல லட்சம் மக்கள் தங்களோட உயிரை காப்பாத்திக்க தெற்கு சூடானுக்கு அகதிகளா தப்பிச்சு வந்தாங்க. ஏற்கனவே பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழை நாட்டுக்கு இது தாங்க முடியாத இன்னொரு பெரிய சுமையாவும் மாறிடுச்சு. இன்னைக்கு நிலைமை என்னன்னா 78 லட்சம் பேர், அதாவது அந்த நாட்டோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பாதிக்கும் மேலான மக்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தவிக்கிறாங்க. 22 லட்சத்துக்கும் அதிகமான 5 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்க கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால எலும்பும் தோலுமா காட்சி அளிக்கிறாங்க. சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா மிக மோசமான பட்டினி சாவு ஏற்படும் ஆபத்து இருக்குன்னு ஐநாவே எச்சரிச்சிருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு யாரும் உதவி செய்யாம இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்குற உலக உணவு திட்டம் WFP, அதாவது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், லட்சக்கணக்கான மக்களுக்கு விமானம் மூலமாகவும் படகு மூலமாகவும் உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்க போராடிக்கிட்டு இருக்காங்க. யுனிசெஃப் அமைப்பு குழந்தைகளுக்கு தேவையான சத்துணவு, சுத்தமான குடிநீர் மற்றும் அடிப்படை மருத்துவ உதவிகளை வழங்கிட்டு வராங்க. WHO, ரெட் கிராஸ் மற்றும் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் போன்ற சர்வதேச அமைப்புகள் நேரடியா ஆபத்தான பகுதிகளுக்கு போய் மருத்துவ முகாம்களை நடத்தி மக்களுக்கு உயிரை காக்கும் உதவிகளையுமே செய்யறாங்க. ஆனா இவ்வளவு அமைப்புகள் உதவி பண்ணியும் ஏன் இன்னும் இந்த பிரச்சனை முடியல? பசி மட்டும் இங்க பிரச்சனை இல்ல, போரும் இன்னும் முழுசா ஓயல. துப்பாக்கி சண்டையால பல பகுதிகளுக்கு உதவி பொருட்களே கொண்டு போக முடியல. சர்வதேச நாடுகளிடம் இருந்து வர நிதி பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருக்கு. அதோட ஒவ்வொரு வருஷமும் வர வெள்ளமும் வறட்சியும் இந்த நிலைமைய இன்னுமே மோசமாக்கிட்டு இருக்கு. ஆனா உலகத்துல இப்படி ஒரு மனிதாபிமான பேரழிவு நடக்குது அப்படின்ற உண்மையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இத பத்தி பொய்யான தகவல்களை பரப்பாம இருக்கலாம். நம்ம வீட்டுல இன்னைக்குமே என்ன ஸ்பெஷலா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா தெற்கு சூடான்ல இன்னைக்கும் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு யோசிச்சுதான் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளையுமே கடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த செய்தியை ஒரு வெளிநாட்டு செய்தியா மட்டும் கடந்து போயிடாதீங்க. பசி போரை விடவும் கொடுமையானது. அந்த உண்மையை இன்னைக்கும் தெற்கு சூடான் தன் கண்ணீரின் மூலமாக உலகத்துக்கே நினைவுபடுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க டைலாக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.